இலங்கையினுடைய 10வது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரிலே என்னுடைய உரையை ஆற்ற கிடைத்த சந்தர்ப்பத்துக்கு முதலில் நன்றிகள். மிக முக்கியமாக இந்த பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி வந்திருக்கின்ற புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், சபாநாயகர் உட்பட்ட அனைத்து பிரதி சபாநாயகர் உட்பட எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமாக 2002ஆம் உலகப் போர் நடைபெற்ற காலத்திலே மிகப்பெரிய யுத்தம் ஒன்று முடிவடையும் தருவாயில் முற்றுமுழுதாக தோற்கடிக்கப்பட்டு சரணடையும் நிலையில் இருந்த போதிலும் அணுகுண்டு வீச்சுக்கு உட்படுத்தப்பட்டு இருபெரும் நகரங்களையும் 2 லட்சம் மக்களையும் இழந்து இன்று வரை கதிர்வீச்சு தாக்கத்திலிருந்து முழுமையாக விடுபடாத போதிலும் மீண்டும் ஒரு பொருளாதார வல்லரசாக எழுச்சி பெற்று நிற்கும் ஜப்பானிய தேசத்தின் அன்பளிப்பான இக்கட்டிட தொகுதியில் நின்று எதிர்காலம் பற்றிய உயர்வான நம்பிக்கையுடன் என்னுடைய இந்த 10வது பாராளுமன்றத்திற்கான முதலாவது உரையை நான் ஆற்றுகின்றேன். மிக நீண்ட இடைவெளிகளுக்கு பிற்பாடு, குறிப்பாக கடந்த 55 வருடங்கள் ஜேவிபி ஜனதா விமுக்தி பெரமுன இன்று என்பிபியாக மாற்றம் பெற்றிருந்தாலும் உங்களுடைய அந்த அரசியல் வரலாறு 71ஆம் ஆண்டிலிருந்து பிற்பாடு 89ஆம் ஆண்டிலும் ஏற்பட்ட பல இராணுவ ரீதியான உங்களுடைய முயற்சிகள் தோற்கடிக்கப்பட்ட போதிலும் உறுதியான ஒரு மனநிலையோடும் மக்களிடம் நீங்கள் செய்த அரசியல் வேலை திட்டங்களின் ஊடாகவும் 55 வருடங்கள் கடந்து 71ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை 55 வருடங்கள் கடந்து நீங்கள் மீண்டும் இலங்கையினுடைய ஆட்சியை முற்றுமுழுதாக ஜனநாயக முறைப்படி பெரும்பான்மையோடு கைப்பற்றியிருக்கிறீர்கள் என்பது ஒரு வரலாற்றில் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அதுபோலதான் நாங்களும் ஒரு ஆயுத விடுதலை போராட்டத்தினூடாக எங்களுடைய உரிமைகள் தொடர்பாக ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் மழுங்கடிக்கப்பட்ட பொழுது, ஆயுத முனை கொண்டு மழுங்கடிக்கப்பட்ட பொழுது, ஆயுத முனை கொண்டு தடுக்கப்பட்ட பொழுது, ஆயுத முனை கொண்டு நாங்கள் வன்முறை ரீதியாக அடக்கப்பட்ட பொழுது எங்களுடைய இளைஞர்கள் துப்பாக்கிகளை தூக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவ்வாறு கடந்த 80 வருடங்களுக்கு மேலாக நாங்களும் ஒரு நீண்ட போராட்ட வரலாற்றை கொண்ட ஒரு இனம். எங்களுக்கான உரிமைகள் இன்றும் பெறப்படாத நிலையில் நாங்களும் உங்களைப் போல ஒரு வரலாற்றை கொண்டவர்களாக இந்த தேசத்தில் இருக்கின்றோம். ஜனாதிபதியினுடைய கடந்த 21ஆம் தேதி அவர் ஆற்றிய சிம்மாசன உரை இதே உயர்ந்த சபையிலே பல்வேறுபட்ட விடயங்களை நாடு சம்பந்தப்படுத்தி சொல்லியிருந்தாலும் 80 வருடங்களாக இந்த மண்ணிலே பிரயோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனை தொடர்பில் அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் விட்டது ஒரு துர்லபம் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். நான் நினைக்கிறேன் சம்பந்தனையா 20 ஆண்டுகள் 2004ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டினுடைய நடுப்பகுதி வரையும் இந்த பாராளுமன்றத்தினுடைய குழு தலைவராக தன்னுடைய கடமையை ஆற்றியிருந்தார். அவருடைய சுயினம் காரணமாக அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு இப்பொழுது 10வது பாராளுமன்றத்தினுடைய குழு தலைவராக நான் அந்த பொறுப்பை எடுத்திருக்கிறேன். இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தலைவராகவும் பாராளுமன்ற குழு தலைவராகவும் எங்களுடைய இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆற்றிய உரையினுடைய சாராம்சத்திலே தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு முயற்சி என்பது மிக முக்கியமான விடயம் என்பது பேசப்படாமல் போனது அல்லது அது சொல்லப்படாமல் போனது என்பது ஒரு துர்லபமான விடயமாக அல்லது துரதிர்ஷ்டவசமான விடயமாக நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம். இந்த நாட்டிலே இவ்வளவு காலமும் நடந்த கடன் சுமைக்கான காரணம் என்ன? ஏன் இவ்வளவு கடன் சுமை வந்தது? இந்த நாடு ஏன் இவ்வளவு தூரம் பின்னோக்கி போனது? ஒரு சிங்கப்பூராக, ஒரு ஜப்பானாக இந்த நாடு இருந்திருக்கக்கூடிய சூழல் மாறி ஏன் இந்த நாடு இன்று ஏனையவர்களிடம் கடன் பெற்று வாழ வேண்டிய ஒரு நாடாக மாறியிருக்கிறது என்றால் அதுக்குரிய காரணம் யுத்தம் காரணமாக நீங்கள் வாங்கிய கடன்களும், யுத்தம் காரணமாக சொந்த சகோதரர்கள் மீது நீங்கள் நடத்திய யுத்தமும், அதற்காக நீங்கள் பட்ட கடன்களும் இன்றைக்கு இந்த நாட்டை மிகப்பெரிய வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. ஆனால் அதை மறக்கக்கூடிய வகையில் அல்லது அது இல்லை என்று சொல்லுவது போல ஜனாதிபதியினுடைய உரை அமைந்திருப்பது எங்களுக்கு ஏமாற்றத்தை தந்திருக்கிறது என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன். இதே பாராளுமன்றத்தில் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய சிம்மாசன உரையிலும் அதற்கு பின்னர் அவர் இந்தியா சென்ற பொழுது த ஹிந்து பத்திரிகைக்கு அளித்த பேட்டியிலும் இந்த நாட்டில் இருக்கின்ற பிரச்சனை தொடர்பில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பிலே எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசாமல் தவிர்த்து சென்றிருந்தார். அந்த தவிர்ப்பு என்பதும்
அவருடைய அந்த தவிர்த்தல் நடவடிக்கை என்பதும் இந்த நாட்டில் அவரை அடையாளம் தெரியாமல் ஆக்கி வைத்தது என்ற வரலாற்றை நீங்கள் ஒரு முறை திரும்பி பாருங்கள். இன்று உங்களிடம் பெரும்பான்மை இருக்கிறது. 159 ஆசனங்களோடு ஒரு சக்தியாக நீங்கள் உருவெடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் அதை பாராட்டுகிறோம். மிக முக்கியமாக விகிதாசார தேர்தல் முறையிலே இந்த நாட்டினுடைய வரலாற்றில் தொகுதி அடிப்படை அல்ல, ஒரு விகிதாசார தேர்தல் முறையில் அதிகமான ஆசனங்களை பெற்றுக்கொண்ட ஒரு கட்சியாக என்பிபியினுடைய இந்த வரலாற்று அடையாளத்தை நாங்கள் மதிக்கிறோம். மக்களுடைய ஜனநாயக அடையாளத்தையும் ஜனநாயக தீர்ப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சிங்கள மக்கள், சிங்கள சகோதரர்கள், சிங்கள இளைஞர்களுடைய அந்த உன்னதமான பங்கும் இன்றைய மாற்றங்களையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள விரும்புகிறோம். நான் நினைக்கிறேன் இந்த உயர்ந்த சபையில் இன்று என்பிபி ஊடாக வந்திருக்கிற பல புதிய முகங்கள், பல அமைச்சர்கள், கல்வி கற்றவர்கள், கற்று தேறியவர்கள், மிக அனுபவம் வாய்ந்தவர்கள், சமூகத்திலே மக்களோடு ஊடாட்டம் கொண்டவர்கள், பல்தரப்பட்டவர்களாக நீங்கள் இந்த சபையை நிரப்பியிருக்கிறீர்கள். அது மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயம். உங்களைப் போலதான் நாங்கள் இரத்தமும் சதையுமாக நாங்கள் கண்ணீரோடு வாழ்ந்த ஒரு இனம். யுத்தத்தால், அதிலும் சிங்கள சகோதரர்களால் நடத்தப்பட்ட தமிழர்கள் மீதான யுத்தத்தால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட ஒரு இனம். இன்றும் விடுவிக்கப்படாத காணிகள், அகதி முகாம்கள், எங்களுடைய வாழ்க்கை முறைகள் என்பதெல்லாம் நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற இனமாக இந்த நிலையிலும் கூட உங்களோடு எங்களுடைய கரங்களை சேர்த்து பயணிக்க விரும்புகிறோம். உங்களுடைய அந்த பலமான மாற்றங்களோடு தமிழ் மக்கள் தங்களுக்கான மாற்றங்களை நோக்கி நகரவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த விடயத்திலே நாங்கள் பின்னிற்கவில்லை. அவை நாங்கள் எதற்கும் எதிராளிகள் அல்ல. நாங்கள் பல காலங்களிலே பல பேச்சுக்களை நடத்தி இருக்கிறோம். பலவிதமான உன்னதமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இலங்கையினுடைய வரலாற்றிலே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, பண்டா செல்வா ஒப்பந்தம் என்பது வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது. பண்டார் நாயக்கா முதல் இந்த நாட்டிலே ஒரு சமஷ்டி அரசியல் தீர்வு பற்றிய விடயத்தை இந்த நாட்டிலே முதல் சொன்ன ஒரு சிங்கள பொதுமகன். அவரோடு தந்தை செல்வா, தமிழர்களுடைய அரசியல் தந்தை செல்வநாயம் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தார். அந்த ஒப்பந்தம் கிழிக்கப்பட்டது. அவருக்கு பிற்பாடு டட்லியும் செல்வாவும் ஒப்பந்தம் செய்தார்கள். அப்போ அந்த ஒப்பந்தமும் கிடப்பிலே போடப்பட்டது. அதே போல சந்திரிகாவோடு 1989 கடைசி பிரேமதாசாவோடு விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தார்கள். பேச்சுவார்த்தைகள் குழப்பியடிக்கப்பட்டது. அதே போல சந்திரிகாவோடு 94ஆம் ஆண்டிலே விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார்கள். அவை வெற்றி பெறவில்லை. பின்னர் 2001ஆம் ஆண்டில் ரணில் பிரபா ஒப்பந்தம் இந்த நாட்டிலே முக்கியத்துவம் பெற்றிருந்தது. ஒஸ்லோவில், ஜப்பானில், பல இடங்களிலே விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. ஜெனிவாவிலே, தாய்வானிலே, இவ்வாறான பல இடங்களில் பேசியும் இந்த நாட்டினுடைய பிரச்சனைக்கான தீர்வுகள் எட்டப்படவில்லை. ஏமாற்றம்தான் மிஞ்சி இருந்தது. இலங்கை இந்திய ஒப்பந்தம் இந்த வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது. 1987ஆம் ஆண்டு இலங்கையிலே கொண்டு வரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது அரசியல் பிரச்சனையை தீர்ப்பதற்காக, இங்கே இருக்கின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் ரீதியான பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக கொண்டு வரப்பட்ட விடயமும் இன்று வரை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படாமல் கேள்விக்குட்படுத்தப்பட்ட வகையிலேயே காணப்படுகின்றது. ஆகவே இங்கே எழுதப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாம் ஒன்றில் கிழித்தறியப்பட்டிருக்கிறது, அல்லது அவை நடைமுறைப்படுத்தப்படாமல் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. இன்று மாற்றம் வந்திருக்கிறது. எதையும் நீங்கள் செய்யக்கூடிய வல்லமையோடு வந்திருக்கிறீர்கள். ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்கள் இந்த அரசியல் அமைப்பை கொண்டு வந்த பொழுது 78ஆம் ஆண்டிலே அவர் சொன்னது, நாங்கள் ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றுவதை தவிர மீதி அனைத்தும் 78 அரசியல் ஜாப்பிலே இருப்பதாக. இலங்கையின் வரலாற்றிலே நீங்கள் 72 குடியரசு யாப்பாக இருக்கட்டும், அல்லது 78 வந்த குடியரசு யாப்பாக இருக்கட்டும், இது யாவும் தமிழ் மக்களுடைய விருப்பங்கள் உள்வாங்கப்படவில்லை. அதே நேரம் மக்களுடைய ரெஃபரண்டம், பொதுசன வாக்கெடுப்புக்கு விடுக்கப்படவும் இல்லை. ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒரு யாப்பு மாற்றத்தை கொண்டு வர விரும்பினால், ஒரு அரசியல் அமைப்பை மாற்ற விரும்பினால், பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மை அது இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது, அது கொண்டு வர முடியும். ஆனால் அதை ரெஃபரண்டமாக பொதுசன வாக்கெடுப்புக்கு விட வேண்டும் என்பது ஒரு நியதியாக இருக்கிறது. அதை மாற்ற முடியாது. அந்த நியதியன் என்பது நாளை தமிழ் மக்களுக்கான பிரச்சனைக்கு என்ன தீர்வை தரப்போகிறது. நாங்கள் நீண்ட காலமாக போராடி கிட்டத்தட்ட 4 லட்சம் தமிழ் மக்கள் இந்த மண்ணிலே இறந்திருக்கிறார்கள். 60,000க்கும் மேற்பட்ட போராளிகள் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். கோடிக்கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் இழந்தும் நம்பிக்கையோடு நிமிர்ந்து நிற்கிற ஒரு இனம் உங்களோடு கைகோர்க்க தயார் என்று இன்றும் எங்களுடைய சமாதான கதவுகளை திறந்தபடி உங்களிடம் நாங்கள் பேசுகிறோம். காரணம், இந்த நாட்டிலே நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் நாங்களாகவும் எங்களுடைய உரித்துக்களோடு வாழ வேண்டும் என்ற அந்த உன்னதமான எண்ணங்களோடும்
உயர்ந்த குணங்களோடும் உங்களுடைய கரங்களோடு சேர்ந்து செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் தயார் நிலை என்பது நாங்கள் எவ்வாறு சிங்கள மக்களுடைய தேசிய அடையாளங்களை, உங்களுடைய இன மத கலாச்சார அடையாளங்களை, உங்களுடைய நில அடையாளத்தை, உங்களுடைய மொழி அடையாளத்தை, உங்களுடைய கலாச்சார அடையாளத்தை மதிக்கிறோம். அது ஒரு இனத்துக்குரியது, அது ஒரு இன குழுமத்துக்குரியது. அதே போல இந்த மண்ணிலே 21ஆம் நூற்றாண்டுக்கு இயேசுவினுடைய கிறிஸ்து பிறப்பதற்கு முற்பட்ட வரலாற்று சிந்தனைகளை விட்டு இப்பொழுது இருக்கிற 21ஆம் நூற்றாண்டின் காலத்துக்கு நீங்கள் வருவதென்றால் இப்பொழுது இருக்கிற காலச்சூழல் எவ்வாறான விடயங்களை கையாள வேண்டும், எவ்வாறு இந்த அரசியல் மாற்றங்களை நோக்கி நகர வேண்டும் என்பதில் உங்களுடைய கரிசனைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், உங்களுடைய எண்ணங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்காக உங்களோடு பேசுவதற்கும் சிங்கள மக்களுடைய எண்ணங்களோடு சேர்ந்து செல்வதற்கும் இந்த நாட்டிலே நாங்களும் எங்களுக்குரிய மொழி, எங்களுக்குரிய பண்பாடு, எங்களுக்குரிய நில அடையாளம், பூர்வீக குடிகளான எங்களுடைய இந்த மண்ணுடைய சொந்தத்தோடு நாங்கள் இந்த தேசத்தில் உங்களுடைய இனக்குழுமமாக நாங்கள் உங்களோடு சேர்ந்து வாழ நாங்களும் நீங்களும் தேசத்தில் ஒன்றாக இருந்தாலும் இரண்டுபட்ட தேசத்துக்கு இரண்டுபட்ட இனக்குழுமங்கள் என்பதை அடையாளத்தோடு வாழ்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம். நாட்டிலே சமாதானம், சமத்துவம், சம உரிமை உண்மையானது. நாங்கள் யாரும் அதை நிராகரிக்கவில்லை. ஆனால் ஒரு இன அடையாளம், ஒரு இனத்தினுடைய உரிமை, அந்த இனத்தினுடைய இருப்பு என்பது அது வித்தியாசமானது. அதனை நாங்கள் சம உரிமையாக சொல்ல முடியாது. சம உரிமை இருக்கிறது, ஆனால் இனத்தின் அடையாளத்தை விட்ட சம உரிமை அல்ல. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேசம் என்பது ஒரு இனத்துக்கு குறிப்பதாக அமைய முடியாது. இது பல்தேசிய இனங்கள் வாழுகின்ற ஒரு நாடு. இந்த பல்தேசிய இனங்களுடைய நாட்டிலே மிக நீண்ட காலமாக இனக்குழும ரீதியாக போராடி வருகின்ற எங்களுடைய எண்ணங்களை நான் நினைக்கிறேன் இந்த சபைக்கு வந்திருக்கின்ற பல சகோதரர்களும் நீங்களும் சரியாக புரிந்து கொள்வீர்கள் என்று நான் என்னுடைய மனதிலே நினைத்துக் கொள்கிறேன். அதனை உங்களோடு நான் பகிர்ந்தும் கொள்கிறேன். சமரசம் என்பது நாங்களும் நீங்களும் கைகுலுக்கிக் கொள்வதல்ல. நாங்கள் இந்த தனித்துவங்களை, இனத்தனித்துவங்களை, இப்போ சமரசம் பேசுகின்றோம், ஆனால் சமரசம் ஒரு இனத்தனித்துவத்தை இழந்ததாக இருக்க முடியாது. ஆகவே இனத்தனித்துவங்களை, தமிழ் தேசிய இனத்தின் தனித்துவத்தையும் நீங்கள் மதித்து நடப்பதில் தான் உங்களுக்கும் எங்களுக்குமான எதிர்காலம் பற்றிய நம்பிக்கைகள் இங்கே கைகூடி இருக்கும் என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக நாங்கள் ஒரு வரலாற்று ரீதியான பல நெருக்கடிகளை சந்தித்தவர்கள். குறிப்பாக இந்த கிறிஸ்துவுக்கு முற்பட்ட கால வரலாற்று சிந்தனையை கைவிட்டு 21ஆம் நூற்றாண்டுக்குரிய நவீன சிந்தனையின்படி இனப்பிரச்சனையை அணுக வேண்டும். சிங்கள மக்களும் தமிழ் பேசும் மக்களும் இலங்கை தீவின் இணை உரிமையாளர்களும் இணை பங்காளர்களும் என்ற மனப்பாங்குடன் ஒரு புதிய அரசியலை அணுக அரசாங்கம் தயாராக வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்களுடைய சிந்தனை என்பதும் உங்களுடைய எண்ணங்கள் என்பதும் நாங்களும் நீங்களும் இந்த தேசத்தின் இணை பங்காளர்களாக, பிரிக்கப்படாத பங்காளர்களாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். எங்களுக்கான தேசம், எங்களுக்கான வாழ்வு, எங்களுக்கான இருப்பு உங்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற பொழுது, தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படுகிற பொழுது நாங்களும் நீங்களும் இந்த தேசத்தை கட்டி வளர்க்கின்ற பெருமனிதர்களாக மாறுவோம். நான் நினைக்கிறேன் இப்பொழுது அண்மை காலங்களிலே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே சிங்கள சகோதரர்களிடம், சிங்கள இளைஞர்களிடம், சிங்கள சகோதரிகளிடம் பல மாற்றங்கள் வந்திருக்கின்றன. நான் பல முகநூல்களை பார்க்கிறேன், அவர்களுடைய எழுத்துக்களை பார்க்கிறேன். இப்பொழுது கூட நான் காலை இந்த பாராளுமன்ற அமர்வுகளில் உரைகளிலே பார்த்தேன். இனவாதம் வேண்டாம், இனவாதம் பேசினால் நடவடிக்கை எடுப்போம். டாக்டர் நலிந்த ஜெயதிஷ் அவர்கள் சொன்னதை பார்த்தேன், கௌரவ உறுப்பினர்கள் சொன்னதை பார்த்தேன், வரவேற்கிறேன். இதை நான் நினைக்கிறேன் நீங்கள் கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு முதல் செய்திருந்தால், இந்த நாட்டிலே இனவாதம் இல்லாமல் போயிருந்தால், 56ஆம் ஆண்டிலே அல்ல கந்தலாயில் தமிழர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால், 1983 கொழும்பிலும் மலையகத்திலும் தமிழர்கள் படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால், 2009 வரைக்கும் தமிழர்கள் படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால், நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் இனவாதம் இருந்திருக்காது. அந்த சம உரிமை கட்டி வளர்க்கப்பட்டிருந்தால் இனவாதம் இருந்திருக்காது. அந்த சொல்லை, அந்த நிலைமை இருக்கக்கூடாது என்பதை நாங்களும் வரவேற்கிறோம். அதற்காக நாங்கள் உங்களோடு இருப்பதற்கு தயாராக இருக்கிறோம், உங்களோட சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த சொல் என்பது ஒருவரை ஒருவர் அடக்குவதாக இருக்கக்கூடாது. உரிமை பறிக்கப்பட்டவர்களும் உரிமை பறிப்பவர்களும் ஒரே சகோதரர்களாக எப்படி வாழ முடியும்? கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, உரிமை பறிக்கப்பட்டவர்களும் உரிமை பறிப்பவர்களும் ஒரே சகோதரர்களாக எப்படி வாழ முடியும்? இது நாங்கள் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். சாதாரணமாக பாருங்கள்,
இந்த நாட்டிலே யுத்தம் நடந்தது, தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு நாங்கள் தான் நீதிபதிகள் என்று கொன்றவரே மாறுவாராக இருந்தால், கொலை செய்தவரே நீதிபதியாக மாறுவாராக இருந்தால் அது நீதியாக அமையுமா? அதனால் தான் நாங்கள் நினைக்கிறோம், நீங்களும் நாங்களும் பல விட்டுக் கொடுப்புகள் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் இந்த அரசியல் தீர்வு விடயத்திலே செல்ல வேண்டிய தூரம் மிக நீண்டது. அது நான் நினைக்கவில்லை. ஒரு குறுகிய காலத்துக்குள், ஒரு குறுகிய இடைவெளிக்குள் இந்த அரசியல் எல்லைக்கான தூரத்தை உங்களால் அடைய முடியும். நீங்கள் பொருளாதார ரீதியாக நாடு எதிர்கொள்கின்ற சவால்களை சந்திப்பதற்கே உங்களுக்கு நாட்கள் மிக மிக காணாமல் இருக்கு. ஆனால் இந்த விடயங்களுக்கு நீங்கள் தீர்வு காண வேண்டும் என்றால் மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய நீங்கள் அடைய முனைகிற பொழுதுதான், அதுக்கு ஒரு சரியான தீர்வை எட்ட முனைகிற பொழுதுதான் உங்களால் அதற்கான எண்ணங்களை சரியான முறையில் பிரதிபலிக்க முடியும். மிக முக்கியமாக இங்கு அடக்குபவர்களோ அடக்கப்படுபவர்களோ இல்லை என்கிற ஒரு செய்தி வரப்பட வேண்டும். மிக முக்கியமாக பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த நாட்டிலே ஆபிரகாம் லிங்கன் ஒரு காலத்தில் சொன்னது போல, நான் அடிமையாக இருக்கவும் மாட்டேன், அதே போல அடக்குபவனாக இருக்கவும் மாட்டேன் என்று. அதே போல இந்த நாட்டிலே அடக்குபவர்களும் இருக்கக்கூடாது, அடிமைப்படுத்தப்படுகின்றவர்களும் இருக்கப்படக்கூடாது. நான் நினைக்கிறேன், நீங்கள் ஒரு இடதுசாரி சிந்தனைகளுக்கு கூடாக வந்த பல கௌரவ உறுப்பினர்களை நான் பார்க்கிறேன். உங்களிடம் அது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த இடதுசாரி சிந்தனையில் இருக்கின்ற உங்களுடைய ஒடுக்கல்களுக்கு எதிரான கொள்கை, உங்களுடைய இடதுசாரி சிந்தனைகள், நீங்கள் சுரண்டலுக்கு எதிரான கொள்கைகள், உங்களிடம் இருக்கிற லெனினிசம், மார்க்சிசம் அல்லது உங்களிடம் இருக்கிற மாவோ சேதுங்களுடைய கொள்கைகள் என்பது ஒரு சுயநிர்ணய உரிமை உள்ள இனத்தினுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக, அந்த இனத்தினுடைய பாதிப்புக்கு எதிராக கிளர்ந்தெழுகின்ற சேகுவேராக அல்லது அந்த 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 சேகுவேராக எப்படி ஒரு உரிமை குரலை உலகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பேசினாரோ அந்த சேகுவேராவாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த லெனினாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். அந்த ஏங்கல்ஸாக இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். அந்த மாவோ சேதுங்காக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். ஆகவே இது எங்களுடைய நாட்டினுடைய அடிப்படையிலே பாதிக்கப்பட்ட ஒரு இனமாக, தொடர்ந்தும் நெருக்கடிக்குள் வாழுகின்ற ஒரு இனமாக, எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே பேசாமல் விட்டது கவலை அளிக்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது, ஒரு நிமிஷம், மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இலங்கையின் ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவரோடு 19 தடவைகள் சம்பந்தனியா தலைமையிலே எங்களுடைய கட்சி பேசியிருந்தது. எதுவுமே நடக்கவில்லை கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே. அதே போல 2015 19 வரை நாங்கள் மைத்திரிபால ரணில் அரசாங்க காலத்திலே ஒரு இடைக்கால வரைவு தயாரிக்கப்பட்டது. பேச்சுவார்த்தைகள் 72 தடவை பாராளுமன்றம் அரசியல் நிர்ணய சபையாக மாறியது. ஆனால் எதுவும் நடக்கவில்லை. ஆகவே நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். தயவு செய்து சிந்தியுங்கள். தொடர்ந்தும் ஏமாற்றங்களோடு இனம் இருக்காது. நீங்கள் 55 வருடங்கள் கடந்து இலங்கையினுடைய ஆட்சியை பிடித்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய தியாகம், கிட்டத்தட்ட 60,000 80,000 வரையான சிங்கள இளைஞருடைய தியாகம், கதிராமத்து அழகி, மனம்பேரி உட்பட பல பேருடைய அந்த தியாகத்தை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். அதே போல தமிழ் மக்களுடைய 60,000க்கும் மேற்பட்ட மாவீரருடைய தியாகம், 4 லட்சம் மக்களுடைய தியாகம், எங்களுடைய இழப்பு என்பது இன்றைக்கு உங்களை எவ்வளவு சிறப்பாக சிம்மாசனத்தில் ஏற்றி இருக்கிறதோ அதே போல அந்த தியாகமும் அந்த அர்ப்பணிப்பும் எங்களுக்கான வரலாற்றை திறக்கும். இயற்கை அந்த இடைவெளியை விடாது என்ற நம்பிக்கையோடு உங்களோடு சேர்ந்து இந்த நாட்டிலே எங்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற சுயாட்சிக்கான அரசியல் முறை பற்றி பேசுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய சமாதான கதவுகளை திறந்து வைத்திருக்கிறோம். அது தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை குறிப்பிட்டு நிறைவு செய்கிறேன். நன்றிகள்.